உள்ளூர் சந்தைகளை விட ஒரு மாவட்டம் போன்ற பரந்த பகுதியை உள்ளடக்கிய சந்தையின் வகை என்ன? ஏ. உள்ளூர் சந்தைகள் லோக்கல் மார்க்கெட்ஸ். பி. உலகளாவிய சந்தைகள் குளோபல் மார்க்கெட்ஸ். சி. தேசிய சந்தைகள் நேஷனல் மார்க்கெட்ஸ். டி. பிராந்திய சந்தைகள் ரீஜனல் மார்க்கெட்ஸ். சரியான பதில் டி. பிராந்திய சந்தைகள் ரீஜனல் மார்க்கெட்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மேலி. பிராந்திய சந்தைகள் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் அல்லது மாவட்ட அளவிலான பரந்த பகுதியை உள்ளடக்கியவை. இவை உள்ளூர் சந்தைகளை விட பெரியவை மற்றும் குறிப்பிட்ட பிராந்திய தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் அதிகாரம் எந்த வகை நீதிமன்றத்துக்கு சமமானது? ஏ. ஒரு உரிமையியல் நீதிமன்றம் a civil court. பி. ஒரு குற்றவியல் நீதிமன்றம் a criminal court. சி. ஒரு உச்ச நீதிமன்றம் a supreme court. டி. ஒரு உயர் நீதிமன்றம் a high court. சரியான பதில் ஏ. ஒரு உரிமையியல் நீதிமன்றம் a civil court. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் புகார்களை விசாரிக்கும் போது ஒரு சிவில் நீதிமன்றத்திற்குரிய அனைத்து அதிகாரங்களையும் பெற்றுள்ளது. சாட்சிகளை அழைப்பதற்கும் ஆவணங்களை சமர்ப்பிக்க கோருவதற்கும் இதற்கு அதிகாரம் உண்டு. ஓட்டுநர்கள் தொடர்பான சாலை விபத்துகளுக்கான காரணியாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ. படிக்கட்டுகளில் பயணம் செய்தல். பி. கவனக்குறைவு. சி. போதிய முகப்பு விளக்குகள் இல்லாமை. டி. அதிவேகம் ஓவர் ஸ்பீடிங். சரியான பதில் டி. அதிவேகம் ஓவர் ஸ்பீடிங். சரியான விடை ஓட்டுநர்கள் நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிவேகமாக வாகனத்தை இயக்குவது சாலை விபத்துகளுக்கு மிக முக்கியமான காரணமாகும். இது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழக்கச் செய்து கடுமையான உயிர்ச்சேதங்களை ஏற்படுத்துகிறது. அமெரிக்கா அல்லது மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் அழுத்தக் குழுக்கள் எவ்வளவு வளர்ச்சியடைந்துள்ளன? ஏ. அதே அளவிற்கு வளர்ச்சியடையவில்லை. பி. இல்லை. சி. மிகவும் வளர்ச்சியடைந்துள்ளது. டி. சமமாக வளர்ச்சியடைந்துள்ளது. சரியான பதில் ஏ. அதே அளவிற்கு வளர்ச்சியடையவில்லை. இந்தியாவில் அழுத்தக் குழுக்கள் பெரும்பாலும் சாதி, மதம் மற்றும் மொழி அடிப்படையில் அமைந்துள்ளதால் அவை அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளைப் போல இன்னும் முழுமையாக வளர்ச்சியடையவில்லை. பின்வருவனவற்றில் எது மொத்த தேசிய மகிழ்ச்சியின் மையக் கோட்பாடாகும்? ஏ. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. பி. விரைவான தொழில்மயமாக்கல். சி. வரம்பற்ற பொருளாதார வளர்ச்சி. டி. கலாச்சார ஒருங்கிணைப்பு. சரியான பதில் ஏ. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. 1. மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH என்பது பூட்டானால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நிலையான வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையமாகக் கொண்டது. ஒரு பௌதிக இருப்பிடத்தை தாண்டி ஒரு சந்தையின் வரம்பை எது தீர்மானிக்கிறது? ஏ. பிராந்தியத்தின் தேவை மற்றும் வழங்கல் சக்திகள். பி. விற்பனையாளர்களின் எண்ணிக்கை. சி. போக்குவரத்து வசதி. டி. உள்ளூர் அரசாங்க விதிமுறைகள். சரியான பதில் ஏ. பிராந்தியத்தின் தேவை மற்றும் வழங்கல் சக்திகள். ஒரு சந்தையின் வரம்பு என்பது அந்த பொருளுக்கான தேவை எவ்வளவு தூரம் பரவியுள்ளது என்பதைப் பொறுத்தது. தேவை மற்றும் வழங்கல் சக்திகள் இணையம் வழியாக உலகெங்கும் செயல்பட முடியும் என்பதால் பௌதிக இடம் அவசியமில்லை. 1971 ஆண்டின் இந்திய சோவியத் ஒப்பந்தத்தின் தன்மை என்னவாக இருந்தது? ஏ. இராணுவ கூட்டணி. பி. கலாச்சார பரிமாற்றம். சி. அமைதி, நட்பு மற்றும் ஒத்துழைப்பு. டி. பொருளாதார ஒப்பந்தம். சரியான பதில் சி. அமைதி, நட்பு மற்றும் ஒத்துழைப்பு. 1971 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவும் சோவியத் யூனியனும் அமைதி, நட்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஒரு நபர் உரிய அதிகாரியிடம் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமையைப் பெற எந்த முறை அனுமதிக்கிறது? ஏ. பதிவின் மூலம் by registration. பி. இயல்பூட்டுதல் மூலம் by naturalization. சி. வம்சாவளியால் by descent. டி. பிறப்பால் by birth. சரியான பதில் ஏ. பதிவின் மூலம் by registration. இந்திய குடியுரிமைச் சட்டம் 1955 இன் படி இந்திய வம்சாவளியினர் அல்லது இந்தியரை மணந்தவர்கள் உரிய அதிகாரியிடம் விண்ணப்பித்து பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெறலாம். இது பதிவு செய்தல் ரெஜிஸ்ட்ரேஷன் முறை என அழைக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் காலத்தில் உள்ளாட்சி சுயரசுகள் எப்போது புத்துயிர் பெற்றன?
ஏ 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி, பி 19ஆம் நூற்றாண்டின் கடைசி கால்பகுதி, சி 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி, டி 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. சரியான பதில் பி 19ஆம் நூற்றாண்டின் கடைசி கால்பகுதி. சரியான விடை பி. சோகஸ்மேலி 1882ஆம் ஆண்டு ரிப்பன் பிரபு கொண்டு வந்த தீர்மானத்தின் மூலம் 19ஆம் நூற்றாண்டின் கடைசி கால்பகுதியில் உள்ளாட்சி அமைப்புகள் புத்துயிர் பெற்றன. இதனாலேயே ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். எந்த பகுதிகளில் இந்தியா தனது அண்டை நாடுகளின் வளர்ச்சிக்கு தீவிரமாக பங்களிக்கிறது? ஏ. விண்வெளி ஆய்வு தொழில்நுட்பம், பி. இராணுவ பயிற்சி மற்றும் ஆயுதங்கள், சி. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆராய்ச்சி, டி. பண உதவிகள் மற்றும் நிதிகள். சரியான பதில் டி. பண உதவிகள் மற்றும் நிதிகள். 8 சரியான விடை டி. சோகஸ்மேலி இந்தியா தனது அண்டை நாடுகளின் உள்கட்டமைப்பு மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக மானியங்கள், கடன்கள் மற்றும் நிதியுதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. இது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையின் ஒரு முக்கிய அங்கமாகும். அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் உச்ச நீதிமன்ற விதிகள் 1966 உருவாக்கப்பட்டுள்ளன? ஏ. பிரிவு 156, பி. பிரிவு 145, சி. பிரிவு 132, டி. பிரிவு 168. சரியான பதில் பி. பிரிவு 145. 3 இந்திய அரசியலமைப்பின் 145வது பிரிவு உச்சநீதிமன்றத்தின் நடைமுறைகள் மற்றும் விதிகளை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது. இதன் அடிப்படையிலேயே 1966ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற விதிகள் இயற்றப்பட்டன. மத்திய அரசு எங்கே அமைந்துள்ளது? ஏ. டெல்லி டெல்லி, பி. சென்னை சென்னை, சி. கொல்கத்தா கோல்காத்தா, டி. மும்பை மும்பை. சரியான பதில் ஏ. டெல்லி டெல்லி. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி இந்தியாவின் தலைநகரான புது தில்லியில் மத்திய அரசு மற்றும் அதன் முக்கிய அமைச்சகங்கள் அமைந்துள்ளன. நாடாளுமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் போன்ற முக்கிய அமைப்புகளும் இங்குதான் உள்ளன. பின்வரும் எந்த துறை மாநில பட்டியலின் ஒரு பகுதியாகும்? ஏ. சிறைச்சாலைகள், பி. குற்றவியல் நடைமுறைகள், சி. திருமணம் மற்றும் விவாகரத்து, டி. மக்கள் தொகை கட்டுப்பாடு. சரியான பதில் ஏ. சிறைச்சாலைகள். 2 இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணையில் உள்ள மாநில பட்டியலில் சிறைச்சாலைகள் பிரிசன்ஸ் 4வது பதிவாக இடம் பெற்றுள்ளன. சிறை நிர்வாகம் மற்றும் சீர்திருத்தம் தொடர்பான சட்டங்களை இயற்றும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கே உள்ளது. ஆயுதப்படைகள் தொடர்பாக இந்திய குடியரசுத் தலைவரின் பங்கு என்ன? ஏ. கொள்முதல் தலைவர், பி. நிதி தணிக்கையாளர், சி. உச்ச தளபதி, டி. தலைமை உத்தியாளர். சரியான பதில் சி. உச்ச தளபதி. 7 இந்திய அரசியலமைப்பு சட்டம் 53(2) இன்படி குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப் படைகளின் உச்ச தளபதி ஆவார். அவர் முப்படைகளின் தலைவர்களையும் நியமிக்கும் அதிகாரம் கொண்டவர். கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. மாநகராட்சிகள் முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ், பி. கிராம பஞ்சாயத்துகள் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், சி. மாவட்ட சபைகள் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ், டி. வட்டார குழுக்கள் பிளாக் கமிட்டீஸ். சரியான பதில் பி. கிராம பஞ்சாயத்துகள் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். சரியான விடை கிராம அளவில் செயல்படும் அடிமட்ட உள்ளாட்சி அமைப்பு கிராம பஞ்சாயத்து என்று அழைக்கப்படுகிறது. இது கிராமத்தின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் உள்ளூர் நிர்வாகத்தை நிர்வகிக்கவும் உருவாக்கப்பட்டது. சேவைகளை வழங்குவதில் ஏமாற்றும் நடைமுறையாக கருதப்படுவது எது? ஏ. தெளிவான தகவல்களை வழங்குதல், பி. நியாயமான விலைகளை நிர்ணயித்தல், சி. போலியான பொருட்களை தயாரித்தல், டி. தள்ளுபடிகளை வழங்குதல். சரியான பதில் சி. போலியான பொருட்களை தயாரித்தல். சரியான விடை சி. சோகஸ்மேலி அசல் பொருள்களைப் போலவே தோற்றமளிக்கும் போலியான பொருள்களை தயாரித்து விற்பனை செய்வது நுகர்வோரை ஏமாற்றும் செயலாகும். இது நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். ஏ. தெளிவான தகவல் வழங்குவது நேர்மையான வணிக முறை.
கொல்கத்தாவிலிருந்து அகர்தலா வரை டாக்கா வழியாக பங்களாதேஷ் பிரதேசங்கள் வழியாக இந்தியாவிற்கு சாலை போக்குவரத்து வசதியை வழங்கிய ஒப்பந்தம் எது? ஏ. BBI-NMVA, BBR-NMVA. பி. மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தம். சி. இந்தோ ஆப்கானிஸ்தான் போக்குவரத்து ஒப்பந்தம். டி. ஃபராக்கா ஒப்பந்தம். சரியான பதில் ஏ. BBI-NMVA, BBR-NMVA. 3. BBI-NMVA, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அக்ரீமெண்ட் என்பது இந்த நாடுகளுக்கு இடையே சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்தை எளிதாக்க கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தமாகும். கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்கான குறைந்தபட்ச வயது தகுதி என்ன? ஏ. 21 ஆண்டுகள். பி. 25 ஆண்டுகள். சி. 16 ஆண்டுகள். டி. 18 ஆண்டுகள். சரியான பதில் டி. 18 ஆண்டுகள். சரியான விடை டி. சோகஸ்மெலி. ஒரு கிராமத்தின் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ள 18 வயது நிரம்பிய அனைவரும் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க தகுதியுடையவர்கள். கிராம சபை என்பது நேரடி ஜனநாயகத்தின் அடிப்படை அமைப்பாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?